வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன், ஏன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெண்டு விஷயம் பார்ப்போம். ஒன்று வரும் ஒரு 7-8 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் லாங் டேர்ம், அதாவது இந்த மாத இறுதி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய காணொலியில் பார்ப்போம். எப்பவும் போல் தமிழ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்ம பண்ணிவிடுவோம். இப்போது செயற்கைக்கோள் புகைப்படத்தை நம்ம பார்த்தோன்னா, பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதியில் மேக குவியல் இருக்குது. அதை விட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை. இது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பருவமழை எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு நம்ம பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பூமியானது ஒரு சாய்வான நிலையில் சூரியனை நோக்கியும் அதனை சுற்றியும் சுழன்று வருகிறது. அதாவது ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன். இந்த சாய்வு இல்லைன்னா, அதாவது அந்த அந்த ஆங்கிள் இல்லைன்னா சீசன்ஸ் கிடையாது நமக்கு. ஆக்சுவலாக 365 நாட்களும் ஒரே மாதிரி தட்பவெப்பநிலை நமக்கு இருக்கும். இந்த இந்த ஒரு இன்க்ளைன் இருக்கிறதுனால, ஆங்கிள் இருக்கிறதுனால, அந்த சூரியனின் குத்துக்கதிர்கள் பூமியில் விழும் இடம் மாறுகிறது. அதற்கேற்ற மாதிரி காலநிலை தட்பவெப்பநிலை மாறுகிறது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறது நம்ம தமிழில் பார்த்துருக்கலாம். அதில் சமஸ்கிருதம் எடுத்தால் சமஸ்கிருதம் பார்த்துருக்கலாம். தை 1 முதல் ஆடி வரை உத்தராயணம். அதாவது இந்த பகுதியில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சூரியன் குத்துக்கதிர்கள் இருக்கும். அதனுடைய நமக்கு கோடைக்காலமும், அதன் பிறகு கோடைக்காலத்தை ஒட்டி பருவகாலமும் நடைபெறுகிறது. ஸோ தட்சிணாயங்கிறது ஆடி 1 தை வரைக்கும், அதாவது மார்கழி கடைசி வரைக்கும். இந்த நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர்கள் சதுரமேசியில் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அங்கே இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்திங்கன்னா கோடைக்காலமும் அதன் உடைய பருவ காலமும் ஏற்படுகிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்ச், அக்டோபர் போன்ற மாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது அந்த டிரான்சிஷன் சொல்லலாம். அதாவது இந்த மார்ச் 21ஆம் தேதி ஈக்வினாக்ஸ், அதுதான் சூரியனின் குத்துக்கதிர் பூமத்திய ரேகைக்கு நேர்மேலே விட துவங்கும் நாள். அதிலிருந்து சூரியனின் குத்துக்கதிர் பூமத்திய ரேகைக்கு வடக்கே விடும். ஸோ இந்த மார்ச் மாதங்கிறது பார்த்தாலே ஒரு டிரான்சிஷன் பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டிரான்சிஷன் பீரியடுங்கிறது என்ன நம்ம அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஒரு சார்ட் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒன்று அதாவது எப்படின்னா இந்த ஐடிசிசட்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி, இது நான் பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சூரியனை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு அதாவது அதீத மழை பொழியக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி நம்ம ஜூன் மாதம்னு எடுத்துப்போமே. ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை துவங்கி இந்திய துணைக்கண்டத்தில் அதிகமாக மழை பெஞ்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் பெஞ்சு திருப்பி படிப்படியாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் பூமத்திரை நோக்கி கீழே நகர்ந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் தமிழகம், தெற்கு தமிழகம், இலங்கைன்னு போயிட்டு அதுக்கப்புறம் டிசம்பருக்கு மேலே பூமத்திரைக்கு கீழே போய் ஆஸ்திரேலிய பருவ காலத்திற்கு வழிவகுக்கும். அதாவது இந்த ஆஸ்திரேலியன் மான்சூன் பார்த்திங்கன்னா அது டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி பூமத்திரேகைக்கு வடக்கிலும் தெற்கிலும் மேலும் கீழுமாக நகரும் போது பருவகாலமும் ஏற்படுகிறது. ஸோ அதே தான் இப்போ இந்த ரெயின்ஃபால் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மார்ச் வரைக்கும் பூமத்திரேகைக்கு தெற்கே மழை அதிகமாக இருக்கும். மார்ச்சுக்கு மேலே பூமத்திரேகைக்கு வடக்கே மழை அதிகமாக பெய்ய துவங்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்,
இந்திய துணைக்கண்டத்தில் அதீத மழை பெய்யும். அது படிப்படியாக குறைஞ்சி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் போது தென்மேற்கு பருவ விடைபெற்று கீழே செல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த விட்ரால் மான்சூன், ரெட்ரீட்டிங் மான்சூன் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பீரியடில் இந்த மார்ச்சில் வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு நம்ம நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேட்டலைட் இமேஜ் எடுத்து பார்த்தோம்னா வந்து பூமத்திரையை ஒட்டிய பகுதிகளில் அந்த மேகக்குவிகள் அதிகமாக இருக்குது. தற்போதைய சூழலில் இன்னும் படிப்படியாக மார்ச் எண்டு வரும்போது ஆஸ்திரேலிய பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த பருவ மழை காலம் வந்து குறைஞ்சிரும், நின்றுடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே புயல் உருவாகிறது குறைஞ்சிரும். அதே மாதிரி அதீத மழை பெய்யக்கூடியதும் படிப்படியாக குறைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம காற்று வரைபடத்தை எடுத்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு அந்த ஐடி சீசன் சொல்கிறது வந்து டுவல் ஐடி சீசன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பூமத்திரைக்கு மேலேயும் கீழையும், இந்த மேலேயும் கீழையும் ஃபார்ம் ஆகும்போது என்ன நமக்கு தெரியும்னா வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிகேட்டர். அதாவது இந்த ஐடி சீசன் கூடிய சீக்கிரத்தில் வந்து பூமத்திரையை ஒட்டி வந்துடும். பூமத்திரைக்கு வடக்கே மேலே செல்லும்போது மழையின் தாக்கமும் இந்திய துணைக்கண்டத்தில் அதிகரிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐடி சீசன் வந்து பூமத்திரைக்கு மேலேயும் கீழேயும் இரு இடங்களிலும் இருக்கக்கூடிய நிலை தான் வந்து இந்த காற்றின் வரைபடம் வரும் நாட்களில் காட்டுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த இடத்துலையும். ஸோ இது என்னென்னா வந்து இது வந்து இந்த டியூவல் ஐடி சீசன்ங்கிறது வந்து இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி படிப்படியாக மேல் நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழல் ஏதுவாகிறதுங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரும் ஒரு 7-8 நாட்களுக்கு பெருசாக வந்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. பரவலாக பார்த்திங்கன்னா 23-24 வரைக்கும் பெருசாக மழை இருக்காது. 23-24க்கு அப்புறம் மழைக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அது சில மாடல்கள் வந்து ஒரு சலனம் ஏற்படக்கூடிய நிலையை காட்டுது. அது வந்து எவ்வளோ தூரம் நடக்கும்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ECMWFோட ப்ராபபிலிட்டி எடுத்து பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு 30% ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, மார்ச் மாதம் வந்து எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் நிதானம் தான் பார்க்கணும். இது வந்து இப்போ நான் காட்டிகிட்ருக்கிற மேப்புங்கிறது வந்து மார்ச் மாதம் முழுவதும் ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட சலனங்கள். அதாவது இதில் லோ ப்ரெஷர் நான் எடுத்துக்கல, டிப்ரெஷன், புயல், அதிதீவிர புயல் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த பீரியட் காலகட்டம் வந்து எப்பவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி பூமத்திரைக்கு வடக்கே வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெப்பசலன மழை ஆனாலும் சரி, இந்த புயல் போன்ற சலனங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுன்னு எடுத்து பார்த்திங்கனாலும் எல்லாமே அதிகம் அடைகிறது வந்து இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி வட பூமத்திரைக்கு வடக்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாகிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் பெருசாக ஒன்றும் இல்லை. மாடல்ஸ் காட்டுறது இருக்கட்டும். ஆனால் ஒன்று நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம், என்னென்னா வந்து அதாவது ஒரு ஒரு வலுவிழந்த சலனம், வலுவில்லாத சலனம் வந்து ஒன்று இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா வந்து இது வந்து காற்று அந்த காற்றின் திசையை மாற்றியமைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இந்த காற்றின் திசை மாறும் பட்சத்தில் உங்களுக்கு தெற்கு தமிழ்நாடு, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் அந்த லைன் ஆஃப் விண்ட் டிஸ்கண்டினியூன்னு சொல்லக்கூடிய அந்த காற்று மாறுபாடு அதிகப்படும். இந்த காற்று மாறுபாடு அதிகப்பட்டுச்சுன்னா அங்கே வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை
இடிமழை வந்து அதிகமாகும். நம்ம ஒரு வாரம் முன்னாடி பார்த்தோமே, தென்காசி பகுதிகளெலாம் நல்ல மழை ஏற்பட்ட மாதிரி திரும்பவும் மழை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறி இருக்குது. இது வந்து 24 25ஆம் தேதிலேருந்து. ஆனால் அதுக்கப்புறமே வரிசையாக வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பசலன மழை அதிகரிக்கும். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வரும் 7-8 நாட்களுக்கு பெருசாக நம்ம மழை எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது வெயிலின் தாக்கமும் ஜாஸ்தி இருக்காது, சராசரி ஒட்டிய நிலையில் தான் இருக்கும் மாதிரி வானிலை படிவங்கள் காட்டுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஆங்கில காணொலி பார்ப்போம். Good afternoon. Welcome to today's Weather and Friends from Chennai Lurumazhai column. It's been a few days since we gave an update. Reason being, there's not much activity on the weather front, so I thought, okay, let's take a break. So if you see how things are shaping now, is the next week or so is going to be dry weather. Temperatures are going to be reasonably under control. While it is going to be warm, interior places like Karur, Namakkal, Erode, etc. is going to be hot as well. Overall, we are not going to see very high abnormal heat during this period. It's going to be dry as well, not much rain prospects seen in the models. Towards end of this month, we are likely to see some activity on the rainfall front after 24th, 25th. That's because certain models estimate disturbance to happen around month end, but we will see how things shape up. Now, if you look at the satellite image, you can see the convection is around the equator, while there is convection towards Australia and the southern Indian Ocean as well. But you can start seeing convection picking up around the equator. This is basically an indication that things are likely to be moving towards the northern hemisphere summer and associated monsoon as well. So if you, I would like to show a couple of charts in this regard. Now, basically, I've explained about ITCZ quite often. Basically, ITCZ is the zone of active rainfall, which follows basically the movement of sun. I would not call it as movement of sun, but the direction of the rays, sun's rays, which falls on Earth. Now, you might all remember, Earth is actually not the planet does not stand straight. Actually, it is on an incline at a certain angle, facing the sun, and rotates and revolves around the sun. So, without this angle, rotation and revolution, there's no season, there's no day and night, etc. Most of you are aware. Because of this angle only, you see there's a change in how the rays of the sun's rays fall over Earth. So between January and June, as Uttarayanam is called in the traditional Indian literature, is when the sun makes its transit towards the northern hemisphere, while RD to Margari, or July to January, is when the sun's transit is towards the southern hemisphere. So equinox is on March 21st, when sun's rays falls on the equator on its journey over the northern hemisphere. Now, this ITCZ basically follows the sun with a lag. So you can see typically the sun would have come up to the Indian subcontinent by April, May, and the monsoon follows it for during the period of June, July, August, September, and then it starts going back towards southern hemisphere. That's when we also get a northeast monsoon during October, November, December, and subsequently you find the Australian monsoon peaking during December and March. Now, if you look at even the rainfall charts, it's the same story. So basically, the rains improve over northern hemisphere from March onwards, especially the Indian subcontinent. March, April, May, June, the rain picks up. June, July, August, September is monsoon season, and then slowly starts moving south.
bringing the northeast monsoon to Tamil Nadu, and then finally giving rains over Australia during December, January, February, March for their Australian monsoon. Now, what normally happens is that you start seeing what we call as dual IT season. Basically, you can find what is called as two distinctive ITC zones over the equator, one to the north and one to the south. This basically is an indicator that the ITCZ is moving either north or south. In the current context, it is likely to move north because that's when the sun is going to move. So this is an indicator that the rainfall season, or we can call it as thunderstorm season initially, followed by the monsoon, is going to start over the Indian subcontinent soon. Now, as I said, there are some models which are showing what is called as a possible disturbance towards the end of the month in Bay of Bengal. Now, what we'll have to see is that, as I said, March is basically the transition month. So, not much activity happens around March. If you look at this is basically the what is called as the historical record of all disturbances, that is depression, cyclone, severe cyclone, etc., that happened during the month of March and up to 10th of April. So you see the numbers are very limited. Basically, what you see is there are only about what is called as 13 disturbances which happened during the month of March and for the first 10 days of April. So the chances of organized disturbance happening is very less. What we could possibly see is a weak circulation around Sri Lanka. That might happen. Now, when the weak circulation happens over Sri Lanka, it automatically triggers a line of wind discontinuity over southern Tamil Nadu and the western Ghats, bringing thunderstorms during these days to South Yen, places along the Ghats, West Interior Yen, etc. Now, that is more likely to happen, and slowly that will set the trend for the Vepasalanam thunderstorms or pre-summer thunderstorms over the interior areas. Now, that's how I see it. We will continue to track how this disturbance evolves. As things stand, fairly dry conditions to prevail up to 24th, 25th, and then subsequently rains are going to return, particularly thunderstorms over South Tien and along the Ghats. So that's things as of now. We'll update as and when there is a clear indication of what is likely to happen. Thanks for joining. Nandri, Vanakkam.